ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவல பாதை ஆக்கிரமிப்பு அகற்றப்படுவதை உறுதி செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பழனி கிரிவல பாதையில் தற்போதும் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக கூறி அவற்றை அகற்ற உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டாலும் உடனடியாக தற்காலிக ஆக்கிரமிப்புகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து பக்தர்கள் வரும் பாதைகளில் எந்த இடையூறும் ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கிரிவல பாதைகளில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் அதனை அதிகாரிகள் உடனுக்குடன் தாமதமின்றி அகற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். பழனி கோயில் கிரிவல பாதையில் இனிமேல் தள்ளுவண்டி கடைகள் கூட ஆக்கிரமிப்பு செய்து அமைக்கப்படக்கூடாது என உத்தரவிட்டனர். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் உயர்மட்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்படுவதாக நீதிபதிகள் கூறினர். இந்த குழுவில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் காவல் கண்காணிப்பாளர், நகராட்சி ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த குழு பழனி கோயில் ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை ஜனவரி 9ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.